Have viewers, இது உங்க மாத்தியோசி மாற்றியோசிப்போம் மாற்றங்களை வசமாக்குவோம். இந்த பதிவு ஒரு மிகச்சிறந்த கொடைஞனுக்காக செய்யப்படுகிற பதிவு. காரை மண்டி கிடந்த காரைக்குடியை கல்விக்குடியாக மாற்றிய 8வது வள்ளல், யாருக்கும் எட்டாத வள்ளல் நம் அழகப்பரினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. அழகப்பரை நினைக்காம யாராலையும் காலையில் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, காரைக்குடியில் நீங்கள் எந்த கடைகளில் வேணாலும் போய் பாருங்க, அழகப்பர் படம் நிச்சயமாக இருக்கும். உழைப்புக்கு மட்டுமில்ல, ஒருத்தன் தேடி சம்பாதித்த செல்வத்தை தான் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான உணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய ஒரு மிகச் சிறந்த மகத்தான ஒரு மனிதனாகத்தான் அழகப்பர் இருக்கிறார். எனக்கு அழகப்பரை பத்தின பாடல் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு கடவுளினுடைய கிருபையால் கிடைச்சது. ஹார்ட் பீட்ஸ் தியாகராஜன் சார் அவருடைய இசைக்கு ஏற்ற ஒரு பாடல் வேணும் அப்படின்னு தேடி அலைஞ்சப்போ என்னை பார்த்தாரு. அப்போ ஒரு பாடல் எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. இது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரமாக தான் நான் நினைச்சு எழுத ஆரம்பிச்சேன் அந்த பாட்டை. அந்த பாடல் ரொம்ப அழகா ஆரம்பிச்சது. விதையாக நீ விழுந்தாயே அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ஆரம்பிச்ச பாடல். அதுல எல்லா வரிகளையும் எழுதும்போது ஒரு வரி என்னை அறியாமலேயே வந்து விழுந்தது. எந்த வரி அப்படின்னா, உனைப்பாட வார்த்தைகள் நான் தேடி போக தமிழுக்குள் வார்த்தை இல்லை அப்படிங்கிற ஒரு வரி என்னை அறியாமலேயே வந்து விழுந்த ஒரு வரி. உண்மையா சொல்லணும் அப்படின்னா அதுதான் நிதர்சனம் கூட. வள்ளல் அழகப்பரை வாழ்த்துவதற்கு தமிழிலே நிச்சயமாக வார்த்தைகள் கிடையாது. ஏன்னா எப்படி ஒருத்தரை வாழ்த்துறது? வாழ்க்கையில ஒரு சின்ன உதவி கொடுத்தவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா வாழ்க்கையே நமக்கு கொடையாக கொடுத்தவருக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்படி தகும்? இன்னைக்கு அழகப்பரை நினைச்சு நாம எல்லாருமே மிகச்சிறந்த அளவு பெருமைப்பட்டு கம்பீரமாக காரைக்குடி மக்கள்னு நம்ம நிக்கிறோம். ஆனால் கல்வியை காரைக்குடிக்கே சொந்தமாக்கிய பெருமை வள்ளல் அழகப்பருக்கு உண்டு அப்படிங்கிறத தாண்டி கேரளாவிலும் அவருடைய தொழிற்சாலைகள் இருந்தது. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் ஒரு கல்வியாளர் அல்ல, முன்னாடி தன்னுடைய ஒரு தொழிலை ஒரு தொழிற்சாலை அதிபராக தொடங்கியவர். அதுல வர காசு பணத்தை எல்லாம் வச்சு மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையை அவரால் வாழ்ந்திருக்க முடியும். ஆனா அவர் யோசிச்ச விஷயம், தான் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது தான். திருமகள் நிறைந்திருந்த இந்த செட்டிநாட்டு பகுதியில் கலைமகளை வந்து அமர்த்தி அழகு பார்த்த பெருமை அழகப்பருக்கு மட்டுமே உண்டு. இன்னைக்கு ஆனா தொடங்கி கல்லூரி வகுப்பை தாண்டி பல்கலைக்கழகம் வரை ஒருவன் முடித்து செல்லும் அளவுக்கு கல்வி கோட்டையாக காரைக்குடியை மாற்றி இருக்கிறார். அவருடைய பிறந்த நாள்ல நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். ஆனா நம்ம அவருக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த கைமாறு எதுவாக இருக்கும்? 2 விஷயம். 1, தனக்கு மிஞ்சி தான தர்மம்னு சொல்லுவாங்க. ஆனா அதை பொய்யாக்கியவர் அழகப்பர். அதனாலதான் தான் குடியிருந்த வீட்டை கூட கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பத்தின புத்தகத்துல நான் படிக்கும் பொழுது ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எனக்குள்ள ஏற்படுத்தியது. அவர் உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்காரு. அப்பதான் கல்லூரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசுக்குள்ள வருது. அப்ப அவர் என்ன யோசிக்கிறார் மனசுக்குள்ள அப்படின்னா, ஆகா இந்த எண்ணம் எனக்கு முதல்லயே வந்திருந்ததுன்னா என்னுடைய தேவையை இன்னும் சுருக்கி கொண்டு அந்த கல்லூரியை கட்டியிருப்பேனே. ஆக தன்னுடைய ஆடம்பரத்தையோ தன்னுடைய வாழ்க்கையினுடைய வசதியையோ அவர் பெருசாக நினைக்கல. தாங்கிட்ட இருந்த ஒரு 10 ரூபாயை கூட கல்விக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத மட்டுமே யோசித்தவள். அதே மாதிரி அவருடைய முடியாத காலத்திலும் கூட அவருடைய அந்த தன்னம்பிக்கையையும் அந்த ரசிக்கிற தன்மையும் ஒரு நிகழ்வு குறிப்பிடுகிறது. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்காக மாத்திரைகளை அவருடைய உதவியாளர் கொடுக்கிறார் கையில நீட்டி. அந்த மாத்திரைகள் எல்லாம் வண்ண மாத்திரைகளாக இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு அழகான ராகத்தினுடைய அமைப்பு மாதிரி இருக்குல்ல, இது வண்ணங்கள் நிறைந்த ஒரு ராகத்தினுடைய அமைப்பு மாதிரி இருக்குன்னு சொன்னதாக, ஒரு துன்பமான வேளையிலும் கூட அதை ரசிக்கின்ற பண்பாளராக இருக்கிறவர் அழகப்பர். அவருக்கு நாம் செய்யக்கூடிய 2 நன்றிக்கடன்கள் என்ன அப்படின்னா, முதல்ல நாம் ஈட்டிய பொருளை நமக்கு மட்டுமே என்று வைத்துக் கொள்ளாமல் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான குணத்தை இந்த 6ஆம் தேதி நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். 2வது விஷயம், எல்லா வணிகத்தையும் தூக்கி எரிந்து விட்டு அதை கல்விக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தொகையாக மாற்றியவர் அழகப்பர். ஆக இந்த கல்வியை வியாபாரமாக பார்க்காமல் ஏழைகளையும் சென்றடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனமாக மாற்றி, ஒரு ஏழை குழந்தைக்கு கூட கல்வியை எட்டும் கனியாக தனியார் பள்ளிகள் கொடுத்தால் அதுதான் அந்த கொடைங்கனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறாக இருக்கும்.
வள்ளல் அழகப்பர் புகழ் சரித்திரம் தாண்டியும் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரு என்று கூறிக்கொண்டு அனைத்து நல்லுள்ளங்களும் அழகப்பரை தன்னுடைய முன்னோடியாக வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய ஏழ்மை நிலையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் முன் வைக்கிறேன். நன்றி.